ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரிட்டர்ன் டு ஜீசஸ், இயேசுவிடம் திரும்புங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13-14 வசனங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆங்கில வேதாகமும் NKJவிலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Let no one say when he is tempted, I am being tempted by God. For God cannot be tempted with evil, and he himself tempts no one. But each person is tempted when he is lured and enticed by his own desire. எல்லா விசுவாசிகளுக்கும் சோதனைகள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார். 12 சீஷர்களும் சோதிக்கப்பட்டார்கள். கிரேக்க வார்த்தையாகிய கைராஸ்மாய் சோதனைகள் சாத்தானிடமிருந்தோ இந்த உலகத்திடமிருந்தோ ஒரு விசுவாசிக்கு ஏற்படுகிற துன்பம், கஷ்டம், பாடுகளை குறிக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். கர்த்தர் மேல் நாம் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிவதற்காக சில டெஸ்ட், ட்ரையல் இவைகளை கொடுக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். சோதனை என்பது விசுவாசத்தின் பரீட்சை, த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு விசுவாசத்தில் உண்மையாய் இருப்பதை ஆண்டவர் அறிவதற்காகவே இதை அனுமதிக்கிறார். சோதனைகள் நம்ம அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஊன்ற கட்டுவதற்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறார். அருமையானவர்களே, சோதனையினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது. our faith becomes strong. நற்குண விருத்தி அடைகிறது. increases our character. நம்பிக்கை உறுதிப்படுகிறது. our hope strengthens. ரோமர் 5:3 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரையல் அண்ட் டெம்ப்டேஷன். ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைக்கும் சாத்தான் கொண்டு வருகிற சோதனைக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு. அருமையானவர்களே, நம்மை பாவம் செய்ய தூண்டுவதற்காக ஒருபோதும் தேவன் சோதனையை நமக்கு அனுமதிக்க மாட்டார். ஆகவே நாம் பாவம் செய்துவிட்டு தேவன் மேலே பழி சுமத்தி குற்றத்திலிருந்து தப்பி விடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. பாவ சோதனை என்பது தங்களுடைய சொந்த ஆசை விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அவர்கள் அதில் சிக்கி அவர்கள் பாவம் செய்து விழுந்து போனவர்களாக, அதாவது ஆவிக்குரிய மரணத்தை அவர்கள் சந்தித்து பின்பு அது நித்திய மரணத்துக்கு நேராக அது வழி நடத்துகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற ட்ரையல், டெஸ்ட் என்பது நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுவதற்கு. ஆனால் சாத்தான் கொண்டு வருகிற பாவ சோதனை என்பது நம்மை பாவத்திலே கீழே விழ தள்ளுவதற்காக, கர்த்தரை விட்டு பிரிப்பதற்காக. ஆகவே நாம் சரியாக இவைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்கிற இந்த பரீட்சை, ட்ரையல் அல்லது டெஸ்ட், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் கொண்டு வருகிற பாவ சோதனையை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்.
அதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய இருதயத்தை நாம் கொடுத்து அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய இருதயம் தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட்டதாக பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்த இருதயமாக நாம் வாழ வேண்டும். தீய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பவுல் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:14 வாசிக்கிறோம், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம், எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், பண ஆசையை விட்டு ஓடுங்கள். ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் விட்டு விலகு ஓட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. அருமையானவர்களே, தீமையான காரியத்துக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. 1 யோவான் 2:16 வாசிக்கிறோம், ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இப்படிப்பட்ட உலக காரியங்களுக்கும் பெருமைகளுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் நம்முடைய கண்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய மனதிலே பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சோதனையை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man who remains steadfast under trial, for when he has stood the test, he will receive the crown of life, which God has promised to those who love him. அருமையானவர்களே, ஆண்டவர் அனுமதிக்கிறதான இப்படிப்பட்ட இந்த சோதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகிக்க வேண்டும். அதை நாம் தைரியமாக கடந்து செல்ல வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. இதுக்கு உதாரணத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவர் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணப்பரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், சோதனையை ஏற்றுக்கொண்டு அதை சகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசு தருகிறார். சிமிர்னா சபை வருமானத்தில் பண விஷயத்தில் ரொம்ப தரித்திரமான ஒரு சபை, ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள். ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவ பிள்ளைகளா இருந்தார்கள். ஆனால் லவோதிக்கா சபையை பார்க்கும்போது அவர்களுக்கு பணம், வசதி, ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் தரித்திரராக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் நன்மையான காரியத்தை கற்று வெளிப்படுத்தினார். உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடு துன்பங்கள் வரப்போகிறது, உபத்திரவம் வரப்போகிறது. அதை சபையாராக அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளும் பொழுது முடிவிலே உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல சோதனை என்பது ஒரு தனி நபருக்கும் வரும், ஒரு முழு சபைக்கும் வரும், அல்லது ஒரு தேசத்தில் இருக்கிற அனைத்து சபைகளுக்கும் வரும். ஆனாலும் நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடி கடைசி வரை நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்.
இறுதி வரை நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுக்கல அருமையானவர்களே. சோதனை என்பது உபத்திரவம், பாடுகள், துன்பம், பண கஷ்டம், தனிமை, தோல்வி, நஷ்டம், பலவீனம், வியாதி, நிந்தை, அவமானம், இப்படி பல விதத்தில் அது வரும். ஆனால் விசுவாசிகள் நாம் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தை இப்படியாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:8 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கே இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பரிசுத்த பவுலுக்கு எப்பக்கத்திலும் இருக்கும். 8 திக்கிலிருந்தும் நண்பர்கள், சொந்த பந்தங்கள், இப்படி பல விதத்திலிருந்து அவருக்கு துன்பம் கூட இருந்தவர்கள். இந்த நெருக்கத்தில் அவர் ஆண்டவரை விசுவாசித்தார், கர்த்தரை பற்றி கொண்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இந்த பவுல் இருக்கிறார். நாம் எப்பொழுது நமக்கு எதிரான சூழ்நிலை கண்டு நாம் ஓடக்கூடாது. அவைகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். நீங்கள் சோதனைக்கு பயந்து ஒருவேளை இடத்தையோ சபையோ அல்லது ஆட்களையோ மாற்றினால் சோதனை நின்று விடாது. ஆகவே நாம் சோதனைக்கு தப்பிவிடலாம் என்று நினைக்கிற கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் நாம் இந்த உலகத்திலே சோதனைகளை சந்தித்து ஜெயித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களா இருக்க வேண்டும். சோதனையும் பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது நீங்கள் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும். வருங்க, சவுல் வாலிப நாட்களிலே சபை விசுவாசிகளை மிக கொடுமையாக துன்பப்படுத்தினார், சபையை பாழாக்கினார் என்று வசனம் சொல்கிறார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாக மாறின பிறகு கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த அந்த பாடு துன்பங்களை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காரணம், கிறிஸ்து சிலுவிலே நம் நிமித்தமாக அவர் பாடு துன்பங்கள், அவமான, நிந்தைகள், தனிமை, வருத்தம், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு. ஆகவே பவுலுக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் அவருக்கு உடனடியாக அவருக்கு ஞாபகம் வருவது கிறிஸ்துவின் பாடுகள், துன்பங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற இப்படிப்பட்ட நெருக்கடியான வேலையில நாம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:23 முதல் 26 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் பொழுது பவுல் இன்னும் கூடுதலாக தன்னுடைய அனுபவத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், மிலாரினால் அடிக்கப்பட்டு கப்பல் சேதத்தில் நான் சிக்கிக்கொண்டு, நண்பர்களால் வந்த மோசம், பண கஷ்டம், பசி, வருத்தம், தாகம், நிர்வாணம் போன்ற பல துன்பங்களை அவர் சகித்திருக்கிறார். ஊழியம், குடும்பம், வேலை ஸ்தலம், இந்த சமுதாயம், படிக்கிற இடம், எல்லா இடங்களிலும் விசுவாசிகளுக்கு கண்டிப்பாக சோதனைகள் உண்டு. ஆகவே அருமையானவர்களே, நமக்கு வருகிற இந்த பாடு, துன்பம், உபத்திரவத்தில் நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். நாம் நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7-8 பவுல் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு வந்த அத்தனை போராட்டங்கள், சோதனைகளிலும் பாடுகளிலும் நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எஸ், பவுல் சொல்கிறார், ஐ பாஸ்ட் இன் த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். அவருக்கு வந்த விசுவாச பரீட்சையில அவர் ஜெயிச்சு விட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவருக்கு ஜீவ கிரீடம்
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் பெறுவதற்கான ஒரு தகுதி உள்ள தேவ மனிதன் என்பதை பார்த்து இன்றைக்கு நாமும் அப்படி சொல்ல வேண்டும். எனக்கு எல்லா போராட்டத்திலும் விசுவாச பரீட்சையிலும் நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அருமையான உண்மை. இயேசு சோதனையை ஜெயித்தார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், லூக்கா சுவிசேஷம் 4 1 முதல் 13 வசனங்கள். இங்க மத்தேயு 4 3வது 4வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்கள், சோதனைக்காரன், டெம்ப்டர். இந்த சோதனைக்காரன் இயேசுவை பிதாவிடத்திலிருந்து பிரிக்கும்படிக்கு, அவரை தனித்து செயல்படும்படிக்கு அவருக்கு சோதனை கொண்டு வந்தார். இன்றைக்கு விசுவாசிகளையும் சாத்தான் இப்படிப்பட்ட பாவ சோதனைகளை கொண்டு வந்து இயேசுவை விட்டு அவர்களை பிரிக்குவதற்கு அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆகவே நாம் சரியாக அதை என்ன கண்டுகொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சாத்தான் இயேசுவை சோதித்த போது அவர் தேவனுடைய சித்தத்துக்கு அவர் பூர்ணமாய் கீழ்ப்படிய கூடாது, அவர் சுயமாக செயல்பட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று இவன் இந்த சோதனை கொண்டு வருகிறான். அவனுடைய தந்திரங்களை அறிந்த நாம் அவனுடைய சோதனைகளை நாம் எதிர்க்க வேண்டும். தேவ வார்த்தை கொண்டு அவனை ஜெயிக்க வேண்டும். அருமையான இயேசுவானவர் ஒவ்வொரு சோதனையிலும் சாத்தானுடைய விருப்பத்துக்கு இணங்கவே இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு கீழே இருந்தபடினால் அவர் தன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவராயிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரால கல்லுகளை அப்பமாக மாற்றவோ அல்லது மேலிருந்து குதித்து ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆகவோ இருக்க செய்யவில்லை. காரணம், அவர் முற்றிலும் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். கீழ்ப்படிகள் அவருக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளும் என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லி சாத்தான் சொல்வதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு விரோதிகளாக மாறிவிடும். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அருமையான உள்ள நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர், சாத்தானுடைய வார்த்தையின்படி அல்ல. ஆகவே சாத்தான் நம்மை செய்ய தூண்டுவதற்கு நோ என்று சொல்ல வேண்டும். இயேசு அதுதான் சொன்னார். அவனை இயேசு வசனத்தினாலே அவனை ஜெயித்தார். பாருங்கள், சாத்தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. அவனை நம் கண்களால் காண முடியாது. அவனை ஜெயிப்பதற்கு ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 6:12. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் வேத வசனத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நாம் அவனை ஜெயிக்க வேண்டும். சாத்தானை ஜெயிக்க நமக்கு என்ன தேவ ஆலோசனை? வசனத்தை நாம் சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். நாம் வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள, தினமும் வேதத்தை தியானித்து வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். வாக்கு தத்தங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். நமக்கு சோதனைகள் வரும்பொழுது வசனத்தை நாம் பேச வேண்டும். உங்கள் சொந்த விருப்பங்களுக்கு அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கே கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாத்தானை எளிதில் ஜெயிக்க முடியும். அருமையான, வேறு வழி இல்லை. கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான் அவனை ஜெயிக்கக்கூடியதா இருக்குது. அருமையான, சாத்தான் உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் சோதனைகளை கொண்டு வருகிறார். லூக்கா 22:31-32 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அவர்கள் பேதுரு சோதனை வேலையில எதிர்த்து நிற்க முடியாமல் தோல்வியற்றார். ஆண்டவர் முன்னமே அவளுக்கு வரக்கூடியதான சோதனை குறித்து எச்சரித்தார்.
பேதுரு என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வழியை சொல்லும், எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அவனுக்கு உதவி செஞ்சிருப்பார். ஆனால் பேதுருவோ அவர் மாம்சிக வைராகியத்தில் சொல்கிறார், நான் உன்னோடு மரிக்கவும் தயார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னா நிச்சயமாக நான் அதை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், இன்றைக்கு இரவு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். எது ஜெயித்தது? பேதுருடைய மாம்சிக வைராக்கியமா அல்லது கர்த்தருடைய வார்த்தையா? கர்த்தருடைய வார்த்தை தான் ஜெயித்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு மாம்சிக வைராக்கியம், அதனால நாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான வசனம் சொல்கிறது, இயேசுவை பேதுரு 3 தரம் மறுதலித்த பின்பு சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி நோக்கி பார்த்தார். பேதுரு வசனத்தை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுது இயேசுவிடம் திரும்பினார். லூக்கா 22 60 முதல் 62 வசனம். அருமையானவர்களே, ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்தார். எதற்காக? கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை அவன் நினைக்கும்படி. இன்றைக்கு சோதனையில் தோற்று போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு ஒரே வழி, அவருடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள். அருமையானவர், இயேசுவின் வசனத்தை நினைவு கூறுங்கள். உண்மையான அன்பு உங்களுக்குள்ள வரட்டும், தாழ்மை கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவருடைய வசனத்தினால் உணர்த்தப்பட்ட பேதுரு இப்போது மனம் கசந்து அழுகிறார். இருதயத்திலே குத்தப்பட்ட கண்ணீரோடு அழுது மனம் திரும்பினார். ஆண்டவரோடு ஒப்புரவானார், கர்த்தரிடம் திரும்பினார். பாருங்கள், இதே மனமாற்றம் அடைந்த இந்த பேதுரு மூலமாக ஆண்டவருடைய வசனம் பெந்தெகோஸ்தே நாளில் புறப்பட்டது. கர்த்தருடைய வசனத்தை கேட்ட யாவரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி மனம் திரும்பினார்கள். முதலாவது நமக்குள்ள மாற்றம் வந்தால்தான் ஆண்டவர் நம் மூலமா பேசுகிற வசனத்தின் மூலமாக ஜனங்கள் தொடப்படுவார்கள். முதலாவது நமக்குள்ள அந்த உணர்வு உள்ள இருதயம் வேண்டும். அருமையானது, நமக்குள்ள மனம் திருப்புதல், நமக்குள்ள மாற்றம் வருமானால் நிச்சயமாக நம் மூலமாய் கர்த்தர் சொல்லும் வசனத்தை கேட்கிற மக்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும், எழுப்புதல் வரும். அருமையானது, ஆகவே கர்த்தரிடமாய் திரும்புங்கள். நம்முடைய மாம்ச வைராகியத்தினால் பிடிவாதமாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்திலே நாம் தாழ்த்த வேண்டும். அருமையானது, ஆகவே இயேசுவை விட்டு பிரிக்க உலக ஆசை, இச்சை, இஷ்டமான சுய இஷ்டமான வாழ்க்கையை சாத்தான் கொண்டு வருகிறார். அதனுடைய விளைவுகள் என்ன? கீழ்ப்படியாமை, ஆராதனை அசட்டை செய்வது, வசனத்தை கேட்க மறுப்பது, உலக ஆசை, பண ஆசை, இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது, பணத்தை தன் விருப்பம் போல செலவழிப்பது, தங்கள் கண்களுக்கு பிரியமானதை பார்க்க ஆசைப்படுவது, விவாகரத்து செய்வது, சிசு கொலை, சினிமா மோகம், தற்புகழை நாடுவது, பொய், ஏமாற்றுத்தனம், ஏசித்தனம், இவைகள் எல்லாம் உள்ள வருகிறது. ஆகவே அருமையானவர்களே, இது நம்மை ஆவிக்குரிய மரணத்துக்கு நம்மை கொண்டு போய் முன்னிலுமை காட்டிலும் பின்னிலுமை மிக கேடு உள்ளதா மாறிடும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவிடம் திரும்ப வேண்டும். சாத்தான் கொண்டு வருகிற இப்படிப்பட்ட நம்மை மயக்குகிற மாய்மாலத்துக்கும் இந்த உலக மாயைக்கும் இச்சைக்கும் நம் இடம் கொடாதபடிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கத்திடமாய் நாம் திரும்பும் போது நிச்சயமாய் நம் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். சோதனைக்கு தப்பும்படிக்கான வழியை நமக்கு உண்டாக்குகிறார். ஆகவே நீங்கள் தீய காரியங்களுக்கு இடக்கூடாதீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவார் என்று யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம். அவை அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம்
பாவ சோதனைக்கு எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரால் அனுமதிக்கிற இந்த விசுவாச பரீட்சைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நிச்சயமாக நாங்கள் பாவ சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, விசுவாச பரீட்சைக்கு நாங்கள் நிற்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உங்களுடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே வருகிறதான சாத்தான் கொண்டு வருகிற பாவ சோதனையை நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக, தீமைக்கு நாங்கள் இடம் கொடாதவர்களாக, நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அதே போல நீங்கள் அனுமதிக்கிற ஆண்டவரை விசுவாச பரீட்சைக்கு ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை இந்த விசுவாச பரீட்சையில நாங்கள் நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக எங்களை மாற்றும். தைரியத்தோடு நாங்கள் அதை எதிர்கொண்டு நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. இப்படி யாரெல்லாம் பாவ சோதனையில சிக்கி இருக்கிறார்களோ இன்றைக்கு உம்முடன் திரும்பட்டும். இன்றைக்கு நீர் அவங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரு. உம்மோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளாக மாற்றும். உண்மையில நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றும். நீரவளை ஆசீர்வதியும். தொடர்ந்து விசுவாசத்துல நீரவளை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.